கொட்டி தீர்க்க போகும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. 22 ஆண்களுடன் கைதான MPP முக்கியஸ்தரின் மகள், விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். மன்னாரில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றுக்கு 50 லட்சம் வழங்க நடவடிக்கை, ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. இணையத்தில் ஆபாச படங்களை வெளியிட்ட உயர்தர மாணவி, பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். விடுதலை புலிகளின் காலத்தில் அத்துமீறல் செயற்பாடுகள், ரவிகரன் MP பகிரங்க குற்றச்சாட்டு. அடாவடியில் ஈடுபட்ட தமிழரசு கட்சி உறுப்பினருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. களுத்துறை, இரத்தினபுரி, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது நேற்று சனிக்கிழமை முதல் அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, உவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளில், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, கம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனம் நேற்று மாலை 4 மணிக்கு விடுத்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை, கண்டி, மாத்தளை, நுவரெலியா, குருநாகல், கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கண்டி மாவட்டத்துக்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம மற்றும் அதனை பகுதிகளிலும் விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த அபாய எச்சரிக்கையானது இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகிலுள்ள கோட்டல் ஒன்றில் பேஸ்புக் களியாட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டவர்களில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கண்டி பிரதி மேஜரின் மகளும் இருந்தமை தெரியவந்துள்ளது. தெல்தெனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகிலுள்ள கோட்டல் ஒன்றில் பேஸ்புக் களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 26 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களில் 22 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குகின்றனர். இதன்போது 4134 மில்லிகிராம் ஐஸ், 1875 மில்லிகிராம் ஹேஸ், 2769 மில்லிகிராம் குஸ், 390 மில்லிகிராம் கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் 18 முதல் 31 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் மற்றும் சந்தேகத்தில் கைதான பெண்கள் நேற்று தெல்தெனிய நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கண்டி பிரதி மேஜர் ருவன்குமாரவின் 26 வயதான மகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த பாதிப்புகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம் மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதோடு அமைச்சின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என பலரும் பங்கேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் உடனடி நிவாரணங்கள், உலருணவு விநியோகம், மருத்துவ வசதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கான தங்குமிட ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் அனர்த்தத்தின் காரணமாக ஏற்பட்ட விவசாய மற்றும் கால்நடை சேதங்களை மதிப்பீடு செய்து அவற்றிற்கான இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என தெரிவித்தார். நிவாரண பணிகளில் எந்தவிதமான தாமதமும் இருக்கக்கூடாது. மாவட்ட செயலகம் மற்றும் உரிய அதிகாரிகள்
ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். வெள்ள அனர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலய மாணவர்களின் நிலை, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவி திட்டங்கள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மன்னார் மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் 70 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு புதிய காணியை பெற்றுக்கொள்ள அல்லது வீடு கட்டுவதற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் இருந்து எடுத்து அவற்றை டிஜிட்டல் முறையில் ஆபாசமாக மாற்றி இணையத்தில் பரப்பிய குற்றச்சாட்டில் கைதான இளம்பெண்ணுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான பெண் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேயஸ் போதரகம நேற்று அபராதமும் இழப்பீடும் விதித்தார். 2 தனித்தனி குற்றங்களின் கீழ் சந்தேக நபருக்கு தலா 25,000 ரூபாய் அபராதமும் ரூபாய் 25,000 இழப்பீடும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மொத்தமாக 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டார். குறித்த வழக்கு நேற்று மீண்டும் அழைக்கப்பட்ட போது சந்தேக நபர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாக நீதிமன்றத்தில் அறிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துறையினரின் கணினி குற்ற விசாரணை பிரிவு சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தது. மேலும் சந்தேக நபர் கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையின் முன்னாள் மாணவி என்றும் தற்போது தனியார் விண்ணப்பதாரராக பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் இருக்கவில்லை எனவும் கடற்புலிகளின் தளபதி வடக்கு கிழக்கு கடற்பரப்பை தமது பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தற்போது இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறலால் தாயகத்தில் உள்ள கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இம்மாதம் 12ஆம் தேதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் இன்று மிக பாரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கடல் தொழிலாளர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடல் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கையேந்தி நிற்கும் நிலையினை இந்த கவனஈர்ப்பு போராட்டம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய இழுவைப் படகுகளின் அட்டகாசமான செயற்பாடுகள் தொடர்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடற்புலிகளின் தளபதி சூசை இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோதமான செயற்பாடுகள் இல்லாமல் கடற்பரப்பை தனது பூரண கட்டுப்பாட்டில் நேர்த்தியாக வைத்திருந்தார். அத்தகைய விடுதலை புலிகளின் காலத்தில் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தினை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமது கடற்தொழில் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் தற்போது இந்திய இழுவைப் படகுகள் மற்றும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளால் வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல்களுக்கு எதிராகவும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் நாடாளுமன்றில் தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்து வருகிறேன். குறிப்பாக ஒத்திவைப்பு வேலை பிரேரணை, கடல் தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டங்கள், நாடாளுமன்றில் உரையாற்றுதல், நாடாளுமன்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் அமைச்சிடம் கேள்வி எழுப்புவது என பல வழிகளில் நான் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடு மற்றும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்பி வருகிறேன். அதேவேளை இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்து கலந்துரையாடும் சந்தர்ப்பங்களிலும் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகளால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதை மிக தெளிவாக எடுத்து கூறியும் இருக்கிறேன். அந்த வகையில் இந்திய உயர்ஸ்தானிகரும் அதனை ஏற்றுக்கொண்டதுடன் படிப்படியாக இந்திய இழுவைப் படகுகளின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும் எனவும் அதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி இந்த 4 மாவட்டங்களிலும் வாழும் எமது மீனவ குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதாரத்தினை மேற்கொள்வதில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகங்கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் கரவெட்டி பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. துன்னாலை வடக்கு பகுதியில் பொதுமகன் ஒருவரது காணிக்குள் அத்துமீறி பிரதேச சபை உறுப்பினர் தனது மாடுகளை மேயவிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர் நியாயம் கேட்டபோது அவரை தாக்குவதற்கு பிரதேச சபை உறுப்பினர் முயன்றுள்ளார். இந்த விடயம் தொடர்பிலேயே நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். வேலி அடைக்கப்பட்ட காணிக்குள் குறித்த வேலியை வெட்டி மாடுகளை மேயவிட்டதுடன் காணி உரிமையாளரை தாக்க முயன்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.